மும்பை ஏர்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஒரு அற்புதமான கார்டன். இங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆனால் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் கார்டன் கொடுத்துருப்பாங்க. இது என்னது, இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் விக்சிட் பாரத் அபியான் அப்படின்ட்டு நம்ம நாட்டோட வளர்ச்சிகளை பற்றி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ட் மில்ஸ் 77 இயர்ஸு. அப்புறம் வந்து ஃப்ரீடம் உற்சவ் அப்படின்ட்டு ஏர்போர்ட்டில் முன்னாடி வச்சுருக்காங்க. அதில் நம்மளோட நியூ பார்லிமெண்ட்டு, அப்புறம் வந்து நம்மளோட இஸ்ரோவோட ஒரு மினியேச்சர் ஒன்று. இதெல்லாம் கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. அதனால் பசங்களுக்கு வந்து லைக் பண்ணுறாங்க, சிறுவர்கள் வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. செனாப் பிரிட்ஜ் அது, செனாப் பிரிட்ஜ் அது. ஓகே, அதோட டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ளைட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபினிஷிங் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டு எரிதெல்லாம் வீட்டு எரிதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாட் நல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து ஏர்போர்ட்டோட முகப்பில் வச்சுருக்காங்க. அதன் பிறகு உள்ளே போனீங்கன்னா ஒரே மால்ஸு தான், ஷாப்பிங் மால்ஸு தான். கிட்டத்தட்ட நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எம்ஜி வந்து ஹெக்டேர் அவங்களோட கார் வச்சுருக்காங்க. கார்டன்ஸ் அங்கங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அற்புதமாக கார்டன்ஸ் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ் ஷாப்பிங் மால்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நிறையா டாய்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸு, இதெல்லாமே வந்து குழந்தைகளுக்கான பொம்மைகள், ஸ்கேட்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பசங்களை கவர்ற மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்க. இது வந்து பெலன்சியான்ட்டு ஒரு பிராண்டு, ஆக்சுவலி சாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இது என்ட்ரன்ஸ் வந்து ஒரு மால் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏர்போர்ட்டுலாம் இன்னும் போகணும். எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மால் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இங்கே இருக்கும். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபுல்லாக சாக்கார்ட் அப்படின்ட்டு கஃபே, ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸ் தான். இந்த இடம் ரொம்ப பிடிச்சமான இடம். அந்த கலை நயமிக்க அந்த கதவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழைய கதவுகள் இருக்குல்ல, பாரம்பரிய கதவுலாம் வச்சுருக்காங்க. இந்த நம்மளோட பண்டைய காலத்து அந்த கட்டிடக்கலையை நல்லா இருக்குல்ல, ஓவியங்கள் அற்புதமாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், ஆஹா, ஒரு அம்பாசிடர் காரை வந்து வச்சுருக்காங்க. आता द्वार क्रमांक 51 वरून उड्डाण करेल. द्वार
तत्काल बदलाव के लिए कृपया ध्यान दें। कोची को जाने वाली विस्टारा की उड़ान 517 अवद्वार संख्या 51 से रवाना होगी। May we have your attention for a gate change? Vistara flight 517 to Kochi will now depart from gate 51.